வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். 1 வீக் வெக்கேஷன் ஹாலிடே நிம்மதியா போயிட்டு, இன்னைக்கு தான் வந்தேன். அதான் ஸ்டேஷன்ல இருந்து உங்கள்ட்ட பேசுறேன். அதாவது கேள்வி கேட்கிறார். சார் 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவத்தினால் ஏதாவது நன்மை உண்டா சார்? அது நன்மையே செய்யாதா சார்ன்றார். இவர் கேட்கறதுல எனக்கு நிறைய அர்த்தம் புரியுது. 8ஆம் பாவத்துல இருக்கிற கோல் திசா, 12ஆம் பாவத்துல இருக்கிற கோல் திசா, 6ஆம் பாவத்துல இருக்கிற கோல் திசா எல்லாம் கெட்டுருமான்ற மாதிரி கேள்வி. நல்லா கவனிக்கணுங்க. ஒரு 6ஆம் பாவம் இயங்குதுன்னா அதுக்கு பின்னாடி மீத 11 பாவமும் சேர்ந்துதான் இயங்கும். 6ஆம் பாவம் வேணா டிரைவரா இருக்கலாம், மீதி 11 பாவத்துல நல்ல சப்போர்ட் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அந்த 6ஆம் பாவ துன்பம் கூட பெருசா தெரியாதுங்க. அதே மாதிரிதாங்க 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும். முதல்ல அதை மனசுல வச்சுக்கங்க. அதுக்கு அடுத்தாப்புல நீங்க கேட்ட கேள்வி 6, 8, 12 இருந்து எந்த நற்பலனும் வராதா? கிடையவே கிடையாது. ஒரு நற்பலன் கூட கிடையாது. அது நற்பலன் சொன்னா அது ஏமாத்துற வேலை. 6ஆம் பாவத்துல சர்வீஸ் சேவை செய்யறதுனால நன்மைனா கிடையாது. ஒருத்தர் முதலாளியா இருந்தா தானே நன்மை. வேலைக்காரனாவும் சர்வீஸ் ஊருக்கு உழைச்சவனாங்க இருந்தா அவனுக்கு என்ன நன்மை வரும்? மற்றபடி கடன் வாங்கினா கடன் வச்சிருப்போம், கடன் பட்டு 10 வருஷம் இஎம்ஐ போட்டு வீடை கட்டியிருப்போம். அன்னைக்கு வாங்கின கடனுக்கு இன்னைக்கு நம்ம கட்டினதுக்கு அந்த 10 வருஷம் துன்பத்துக்கு கரெக்டா நம்மகிட்ட ஒரு பொருளா வந்து நிற்கும். உடனே கடன் வாங்கினதுனால நான் நன்மை அடைஞ்சேன்னு சொல்ல முடியுமா? கடன் வாங்கி எக்கச்சக்கமா கடன் வாங்கி முதல் போட்டு ஏதாவது ஒரு ரொட்டேஷன்ல பணம் வந்துடும். அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கடன் தீர்ந்துச்சுப்பான்னு சொல்லி கடனை கொடுக்குறோமே. அப்ப அந்த கடன் பட்ட நாள்கள் எல்லாம் என்ன ஆகுறது? நோயினால் யாருக்கு நன்மை வரும்? நோயற்ற வாழ்வு தானே. அட, நம்ம வாழக்கூடிய காலத்துல நோய் வந்தால் என்னங்க செய்வீங்க? வாழ முடியாத காலத்துல நோய் வந்து இறக்குறோம்னா பரவாயில்லைங்க. நம்ம வாழக்கூடிய காலத்துல நோய் வந்தால் நம்ம எப்படி வாழ முடியும்? சரி, கடனும் நோயும் வழக்கு. சார், வழக்குல வெற்றி பெறணும் தோல்வி பெறணும் அது ரெண்டாவதுங்க. கோர்ட்ல போய் ஒரு வாய்தா போடுவாங்க, நீங்க போகணும். போகலைன்னா அவங்க ஒரு வாரண்ட் வேற போடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன நமக்கு இந்த வழக்குனால நமக்கு என்ன? பகையை வளர்த்து நம்ம என்ன செய்ய போறோம்? விரோத குரோதங்களை வளர்த்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் 6ஆம் பாவத்துல இருந்து தாங்க வரும். வேற அதுல இருந்து ஒரு மண்ணும் வராதுங்க. அங்க இருந்து நன்மை வரும்னு சொன்னோம்னா எங்க ஜோதிடம் பொய்யாயிருமுங்க. அது ருண ரோக சத்துருன்னு அதை பிரிச்சுட்டோமுங்க. கடன், வழக்கு, விவகாரம், வில்லங்கம், விரோதங்கள், குரோதங்கள், பகைகள், பிரச்சனைகள், வெற்றிகள், முரட்டு தைரியம், முரட்டு சண்டை, இதுல எல்லாம் வெற்றி. அது என்ன செய்ய? வாழ்க்கையை ரசிச்சு வாழ்றதுக்கு தானே இருக்கிறோம். போராடிக்கிட்டேவா இருக்கிறது? போராடிக்கிட்டே இருக்கிற அமைப்பு தான் 6ஆம் பாவம். விளங்குதுங்களா? இனி 8ஆம் பாவம். ஹலோ, என்னங்க அது? விபத்து வீடுங்க. அதை விட ஹவுஸ் ஆஃப் டெத்து, மரணத்தின் வீடுங்க. ஏங்க, ஒரு மனிதன் கொலை செஞ்சா நன்மையாங்க? இல்ல ஒரு மனிதன் தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் நன்மையா? பொருள்களை காணா போடுவதால் நன்மையா? வீணாக்குவதால் நன்மையா? ஏமாற்றுவதால் நன்மையா? ஏமாறப்படுவதால் நன்மையா? துன்பப்படுவதால் நன்மையா? கவலைப்படுவதால் நன்மையா? நஷ்டத்தினால் நமக்கு நன்மை வந்துருமா? இதெல்லாம் 8ஆம் பாவம் தாங்க செய்யும், வேற எந்த பாவமும் செய்யாது. இந்த துயரத்தினாலதான் ஒரு மனிதன் 8ஆம் பாவம் நடந்தாலே அவன் ஓடி போய் உட்கார்ந்துக்க. சும்மா இருக்கிறதே அவனுக்கு நஷ்டம்தான், வேற வழி இல்லை. செயல்பட்டு எக்கச்சக்கமான நஷ்டங்களுக்கு சும்மா இருக்கிற நஷ்டம் தாராளம்ட்டு போயிடுவாங்க. அதுக்கும் கொடுக்கணும். அதனால 8ஆம் பாவம் ஒரு சிறிது கூட நன்மை கிடையாதுங்க. அதை விட மோசம்ங்க இந்த விரைய பாவம். பையில போட்டேன், காசு போன இடம் தெரியலேங்கிற மாதிரி எந்த ஒன்னையும் நிரந்தரமா வைக்காது, நிக்க வைக்காது, இருக்காது. காணா போயிரும், வீணா போயிரும், வெட்டியா போயிரும், இல்லாம போயிரும், ஓடி போயிரும், மாறி போயிரும். அது ஒரு 12ஆம் பாவம் எல்லாம் என்னங்க, கையில காசு வேணும்லங்க. முடிஞ்ச வரைக்கும் செலவாங்க. அந்த அளவுக்கு அவன் நம்மளை கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. இந்த 12ஆம் அதிபதி 3 பேருமே ஒண்ணுக்கும் எதுக்கும் லாயக்கு இல்லை. ஒருத்தர் சொல்வார் சுப விரயம் பாரு. அது என்ன சுப விரயம்? நடக்கிறது என்னமோ விரயம். ஒரு ஒரு பொருளை வாங்கி வைங்க, அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். வைக்கிங்க, அதுக்கும் யோகம் வேணும்ல. இருந்தாலும் விரயம் விரயம் தானே. 6, 8, 12ன்னா தீய பாவகங்கள்.
6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் அல்ல. மறைத்து பலன்களை சொல்ல வேண்டிய ஸ்தானம். நேரடியா சொன்னா மக்கள் பாதிப்பான்னு அதை மறைச்சு இலைமறைவு கைமறைவா அந்த பலன்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோமே தவிர 6, 8, 12 ஒரு மண்ணும் பிரயோஜனம் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 9 பாவத்துலதான் நம்ம வாழ்க்கையவே வாழ்றோம். 6, 8, 12 நமக்கு இப்போ ஒருத்தன் செத்து போறான், அவன் உயிர்ல எழுதி வச்சுட்டு போறான், அந்த பொருள் நமக்குன்னா 8ஆம் பாவத்தினால வருதுன்னா அது நமக்கு என்ன பயன்? இருக்கும்போது கொடுக்காதவே அந்த செத்து போய் நமக்கு என்ன ஆக போகுது? அது சொத்துனால என்ன பண்ண போறோம்? இலவசமா வர்ற எதுலையுமே நமக்கு மரியாதையும் மதிப்பு. எனவே நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். 6, 8, 12 நமக்கு நன்மை தந்துரும் அப்படின்னு ஏமாறக்கூடாது. 6, 8, 12 நமக்கு பெரும் தீமைகளை கொடுத்துரும்னு பயந்துடக்கூடாது. 6, 8, 12 என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் லக்னாதிபதி என்ன ஆகுறான்? 5ஆம் அதிபதி அறிவுஸ்தானாதிபதி என்ன ஆகுறான்? 9ஆம் அதிபதி ஆய்வுஸ்தானாதிபதியும் அதிர்ஷ்டத்துக்கும் அதிபதியான 9ஆம் பாவம் என்ன ஆகுது? இந்த 1, 5, 9 நமக்கு ஒரு வகையில சப்போர்ட் பண்ணா இந்த 6, 8, 12 தீய பலன்கள், தீய பல செயல்களை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரும். இல்லாட்டினா பதறுவோம். அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல போய் சிக்குவோம். எனவே இந்த பாவம் கெட்டிருந்தாலும் நமக்கு 1, 5, 9 நல்லா இருந்துட்டாலே நம்ம சூப்பர் தான். அதை விட இந்த 2, 11, 10ஆம் பாவம் எல்லாம் நமக்கு இன்னும் நல்லா இருந்துருச்சுன்னா கவலையே வேணாங்க. 6, 8, 12 வாங்க, எங்கிட்ட கடனை வாங்குவோம், எங்கிட்ட கடனை கொடுப்போம், அடைப்போம், வைப்போம், வாங்க வரட்டும், செல்வம் கேட்போம். பிரச்சனை தானே, வாங்க, கஷ்டம்தான் நஷ்டம்தான், வாங்க. என்னங்க அவர் 10 ரூபா லாபம் வச்சு விற்கிறாரு, நீங்க என்னங்கன்னா 2 ரூபா லாபம் வச்சு விற்கிறேன், எனக்கு 8 ரூபா நஷ்டமாட்டு போகுது, போங்கன்னு சொல்றோம்னா அவன்லாம் சம்பாரிச்சு அவன்லாம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான், அவனை மானங்கட திட்டுறாங்க. இப்ப கூட பார்த்தேன் ஒரு ஜோசியர், அந்த ஜோசியர் 2020 ஜோசியம் சொல்லி பூரா கொரோனா கொத்து கொத்தா செத்தாங்கன்னு கேவலமா ஃபீட்பேக் எழுதுறாங்க, கண்டனம். ஆச்சரியப்பட்டேன், என்னடா இந்த ஆள் பார்த்தா அப்படியேங்க அப்பா என்னென்னமோ சொல்வாங்க, பொய்யர்தான் அது நமக்கு தெரியுது. இருந்தாலும் சொல்றதுல பார்க்கும்போது அந்த கீழே அந்த கமெண்ட பார்த்தா, அந்த கமெண்ட பார்த்தாலே மான ரோஷம் நமக்கு வரணுங்க. என்னமோங்க போறாங்க. அதனால அது பணம் வரும், ஆனா நமக்கு மரியாதை மதிப்பெல்லாம் நமக்கு கிடையாது, ஏமாத்துறதுனால. 8ஆம் பாவ தொடர்பு அது என்ன செய்ய, அது கேவலப்படுறதுக்கு செத்து போயிடலாமே, தற்கொலை பண்ணிடுவான்ல. சரி, அதுதான் அப்படின்னா 12ஆம் பாவம் வெட்டி வரைங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு எங்கேயோ இருக்கிறது, அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது. அதான் நல்ல பாவம் கிடையாது சார், ஏமாந்துடாதீங்க. ஆனா அதை கண்டு பயப்படவும் செய்யாதீங்க. மற்ற பாவாதிபதிகள் சப்போர்ட் நமக்கு கிடைச்சிட்டா போதும். நல்ல ஜோசியரை பார்த்து கேட்டுக்கங்க. நன்றிங்க.